ராமாபுரம் என்ற ஒரு அழகான கிராமத்தில் சிவனேசன் லக்ஷ்மி என்று இரு தம்பதிகள் வாழ்ந்து வந்தனர். அவங்க எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் இருக்கிறத வச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். சிவனேசனுக்கு தெரிஞ்சதெல்லாம் விவசாயம் மட்டுமே. ரொம்ப வெள்ளந்தியான மனிதன். அவனை எளிதில் அனைவரும் ஏமாற்றி விடுவார்கள். ஆனால் லக்ஷ்மி மிகவும் புத்திசாலியான பொண்ணு. இவளின் புத்திசாலித்தனத்தால்தான் இந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்றொரு நாள் மாலை நேரம் சிவனேசன் மிகவும் சோகமாக அமர்ந்திருந்தான். ஏங்க நல்ல இருட்டிடுச்சு, இன்னும் ஏன் வெளியவே உட்கார்ந்திருக்கீங்க? உள்ள வாங்க, சூட இட்லி சுட்டு வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். வேண்டாம் லக்ஷ்மி, எனக்கு பசிக்கல. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி உன் கையால சாப்பிட போறேன்னு எனக்கு தெரியல. ஏங்க என்னமோ மாறி பேசுறீங்க, என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க, நம்ம பாத்துக்கலாம். என்னுடைய அப்பாவித்தனம்தான் என்னுடைய முதல் எதிரி. லக்ஷ்மி, என்ன மன்னிச்சிடு லக்ஷ்மி. நான் உனக்கு தெரியாம கைமாத்துக்கு கடன் வாங்கிட்டேன். என்னங்க, என்ன சொல்றீங்க? எவ்ளோ பணம் வாங்குனீங்க? 1000 ரூபாய் வாங்கியிருந்தேன். அது மட்டும் இல்லாம 10 நாட்களுக்குள் திரும்ப தரலனா நம்மளுடைய வீடு, விவசாய நிலமெல்லாம் உங்களுக்கு தான் என்று கையெழுத்து போட்டுவிட்டு வந்துட்டேன். என்னங்க சொல்றீங்க? கையெழுத்து போட்டீங்களா? யார் அந்த அரிசி வியாபாரி? ராஜன் கிட்டயா? ஐயோ, அவன் பொல்லாதவனாச்சே. அவனை பத்தி தான் ஊருக்கே தெரியும். ஏங்க இப்படி பண்றீங்க? என்ன பண்ண சொல்ற லக்ஷ்மி? இந்த வருஷம் விளைச்சலும் இல்ல. மறுபடியும் விதை வைக்கணும்னா பயிருக்கும் விளைச்சலுக்கும் பணம் தேவைப்பட்டுச்சு. சரி, தேவைக்கு கடன் வாங்குவது தப்பில்ல. கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி படிச்சு பாத்தீங்களா? இல்ல லக்ஷ்மி, அதுக்குள்ள அந்த ராஜன் ஏதேதோ சொல்லி என்னை ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டான். ஐயோ, என்னங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? 10 நாட்களுக்குள்ள எப்படி 1000 ரூபாயை தர முடியும்? அதுக்கு நம்மளோட சொத்து பத்தெல்லாம் அடக வச்சிட்டீங்களே. லக்ஷ்மி, எனக்கு பயமா இருக்கு. அவன் பஞ்சாயத்து கூட்டி உன் சொத்து எனக்குதான்னு சொல்லி என்ன பார்த்து சிரிக்கிறான். எவ்வளவு திமிரு அவனுக்கு! அவன் நாளைக்கு இங்க வரட்டும், நான் அவனை பார்த்துக்கொள்கிறேன். மறுநாள் காலையில் ராஜன் அவன் வீட்டில் ஒரு திட்டம் தீட்டுகிறான். அவனின் பேராசையால் எப்படியாவது சிவனேசன் சொத்தை நம்ம பெயருக்கு மாற்ற வேண்டும் என்று அவன் மனைவியிடம் கூறுகிறான். இந்த ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனா இந்த சிவனேசன் மாதிரி ஒரு முட்டாள நான் பார்த்ததே இல்ல. நான் என்ன சொன்னாலும் நம்பிட்டு படிக்காமல் கூட கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். இந்த மாதிரி ஊருக்கு 4 பேர் இருந்தாங்கன்னா நான் சீக்கிரம் பணக்காரன் ஆயிடுவேன். ஏங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. பாவம் அந்த சிவனேசன், ரொம்ப நல்லவன். அவரை ஏமாற்றி நினைக்காதீர்கள். இந்த புண்ண பாவம் புண்ணியம் எல்லாம் பார்த்தா இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்க முடியுமா? நீ சும்மா இரு, உனக்கு ஒன்னும் தெரியாது. நான் நம்ப நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஆனால் உங்களின் இந்த பேராசை குணத்தால் நீங்கள் நிச்சயம் ஒரு நாள் வருந்துவீர்கள். சரி சரி, அந்த ஒரு நாள் வரப்ப பாத்துப்போம். இப்ப எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் புறப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் மனைவி சொல்வதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காமல் ராஜன் அவன் வீட்டை விட்டு புறப்பட்டு சிவனேசன் வீட்டிற்கு செல்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியவில்லை, அவனது இந்த பேராசை அவன் வாழ்க்கையை புரட்டி போடப் போகுது என்று. ராஜன் சிவனேசன் வீட்டுக்கு வருகிறான். சிவனேசன் லக்ஷ்மி இருவரிடமும் தான் ஒரு நல்லவன் என்று காட்ட முயற்சிக்கிறான். ஆனால் அவன் உண்மையிலேயே பணத்தாசை பிடிச்ச அரக்கன். அவன் பேராசையை நிறைவேற்றுவதற்காக எந்த எல்லைக்கும் போக தயங்காத ஒரு ஆள். சிவனேசன், எப்படி இருக்கிறாய்? நான் உன்னை பார்ப்பதற்காகத்தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். நீ என்னிடம் வாங்கிய ரூபாயை திரும்பி பெற்றுக்கொள்ளதான் வந்திருக்கிறேன். சீக்கிரம் கொடுத்தால் நான் கிளம்புவேன். எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. ஐயா, அது நான் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தேன். ஆனால் என்னால் அவ்வளவு ரூபாயை ரெடி பண்ண முடியவில்லை. விளைச்சலும் இந்த தடவை எனக்கு கை கொடுக்கவில்லை. எனக்கு சிறிது நாட்கள் அவகாசம் தேவைப்படுகிறது. தம்பி சிவனேசா, இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் சொல். நான் உன்னிடம் அன்றே சொன்னேன் அல்லவா, 10 நாட்களுக்குள் தரவில்லை என்றால் உன் வீடு, உன் சொத்தை நான் எடுத்துப்பேன் என்று. நீ கூட படித்து பார்த்துத்தானே கையெழுத்து போட்டாய். இன்று என்ன புதிதாக அவகாசம் கேட்கிறாய்? ஐயா, அன்று நான் அதை சரியாக படித்துக்கூட பார்க்கவில்லை. ஏதோ ஒரு அவசரத்தில் கையெழுத்து போட்டுவிட்டேன். சிவனேசன், இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. எனக்கு கொடுத்த வாக்குதான் முக்கியம். இன்று நீ சொல்லும் இந்த கதைகளை கேட்பதற்கு எனக்கு நேரமில்லை. போய் என் ரூபாயை எடுத்துட்டு வா, இல்லையென்றால் உன் சொத்து பத்திரத்தை எடுத்துட்டு வா. உனக்கு இந்த 2 வழிதான் இருக்கிறது. சிவனேசனின் முகம் மாறியது. அவனுக்கு பயம் அதிகமாகிவிட்டது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை.
என் வீடு என் சொத்து போனால் நான் நடுத்தெருவுக்கு வந்து விடுவேன் என்று எண்ண ஆரம்பித்தான். ஆனால் இது அனைத்தையும் அமைதியாக லக்ஷ்மி கேட்டுக்கொண்டிருந்தாள். ஐயா, நாங்கள் ரொம்பவும் வறுமையில் இருக்கிறோம். எங்களுக்குன்னு இருக்கிறது இந்த வீடும் இந்த நிலமும் மட்டும்தான். அதையும் நீங்க பறிக்க நினைத்தா நாங்க என்ன செய்வதையா? நான் பறிக்க நினைக்கிறேனா? என்ன உளறுகிறாய்? உன் கணவன் தான் எனக்கு எழுதி கொடுத்தான். வேண்டுமென்றால் அவனிடம் போய் கேள். என்னை பத்தி இந்த ஊரில் கேட்டுப்பார். நான் மற்றவர் சொத்துக்கு ஆசைப்படுறவன் கிடையாது. ஐயா, எனக்கு தெரியும். நீங்கள்தான் என் கணவனை ஏமாற்றி கையெழுத்து வாங்கியிருக்கிறீர்கள். என் கணவனின் அறியாமையை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திவிட்டீர்கள். இப்போ இங்க வந்து நல்லவங்க மாதிரி நடிக்க தேவையில்ல. ராஜனுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன, இந்த பெண் நேரில் பார்த்தது போல் அனைத்தையும் புட்டு புட்டு வைக்கிறான். இந்த பெண் ரொம்பவும் புத்திசாலியா இருக்காளே. இந்த விஷயத்தை நம்ம வேற விதத்தில்தான் கையாளலாம். ராஜன் இந்த மாதிரி யோசிச்சு வேற ஒரு திட்டம் தீட்டினான். சரிம்மா, உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா தான் இருக்கு. நான் உனக்காக வேண்டுமென்றால் ஒரு வழி சொல்லுகிறேன். எனக்கு உங்கள் வீடும் சொத்தும் வேண்டாம். அதுக்கு பதிலாக இதை மட்டும் செய்தால் போதும். இதை கேட்டவுடன் சிவனேசனுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி. ஆனால் அவனுக்கு தெரியவில்லை இந்த ராஜனின் ராஜதந்திரத்தை பற்றி. ராஜன் சொல்கிறான், எனக்கு உன் வீடும் சொத்தும் வேண்டாம். அதுக்கு பதிலாக நீனும் உன் மனைவியும் உங்கள் வாழ்நாள்கள் முழுக்கவும் என் வீட்டு வேலைக்காரர்களாக இருக்க வேண்டும். இதற்கு ஒற்றுக்கொண்டால் உங்கள் சொத்தை நான் உங்களிடமே கொடுத்து விடுகிறேன். இதை கேட்டு மிகவும் அதிர்ச்சியானான் சிவனேசன். ஆனால் லக்ஷ்மியின் முகத்தில் ஒருவிதமான அமைதி. அவளுக்குள் எந்த ஒரு பதட்டமும் இல்லை. அவளின் புத்தி கூர்மையை பயன்படுத்தி அவள் ஒரு யோசனை யோசித்தாள். சரி ஐயா, நாங்கள் உங்கள் நிபந்தனைக்கு ஒத்துக்கொள்கிறோம். ராஜனிக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. இவ என்ன உடனே சரின்னு சொல்லிட்டா? இவ ஒத்துக்க கூடாதுதானே? நம்ம இப்படி ஒரு கண்டிஷன் போட்டோம். இவளும் இவ கணவன் போலயே முட்டாளா இருப்பாளோ? எப்படி பார்த்தாலும் நமக்கு லாபம்தான். காசே இல்லாமல் 2 வேலைக்காரங்க கிடைச்சிட்டாங்க. ஆனால் ஐயா, எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. அதற்கு நீங்கள் ஒத்துக்கொண்டால் நான் இதற்கு ஒத்துக்கொள்கிறேன். அது என்ன நிபந்தனை? கூறு கேட்போம். அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். நாளைக்கு ஊரு பஞ்சாயத்தில் சொல்கிறேன். ராஜன் எப்படி பார்த்தாலும் நமக்கு லாபம்தான். அது எந்த நிபந்தனையாயிருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்வதுதான் நமக்கு நல்லது. இவ்வாறு எண்ணிக்கொண்டே ராஜன் அங்கிருந்து புறப்பட்டான். மறுநாள் காலையில் லக்ஷ்மி பஞ்சாயத்தை கூட்டுகிறாள். மக்கள் அனைவரிடமும் நடந்ததை கூறுகிறார். லக்ஷ்மி அந்த நிபந்தனையை சொல்ல ஆரம்பித்தாள். ஒரு சிறிய போட்டி. 2 மூட்டை இருக்கிறது. ஒன்றில் வெள்ளை நிற மணிகளும் இன்னொன்றில் கருப்பு நிற மணிகளும் இருக்கிறது. எந்த மூட்டையில் எந்த மணியை வைக்க வேண்டும் என்று அவரே முடிவெடுக்கட்டும். அதிலிருந்து வெள்ளை மணியை சரியாக தேர்ந்தெடுத்தேன் என்றால் நான் தான் வெற்றி பெற்றேன் என்று அர்த்தம். அதில் நான் ஜெயிச்சேன் என்றால் ராஜன் கூறுவதைப் போல் எங்கள் வீட்டையும் எங்கள் நிலத்தையும் எங்களிடமே கொடுக்க வேண்டும். இல்லை, நான் ஒருவேளை தோற்றேன் என்றால் ராஜன் சொல்வதைப் போல் அவர் வீட்டு பணியாளர்களாக செல்கிறோம். எங்கள் சொத்துக்களையும் அவரே உரிமை கொள்ளட்டும். இதை கேட்ட ராஜனுக்கு மிகவும் மகிழ்ச்சி. நமக்கு ஒரே கல்லிலே 2 மாங்காய் என்று பேராசையில் மிதந்தான். ஆனால் லக்ஷ்மி அவளின் அறிவுத்திறமையை இங்குதான் பயன்படுத்தினாள். ராஜன் ஒரு பேராசைக்காரன் என்பதால் அவன் ஆசையை தூண்டுவதற்கு ஒரு சிறிய போட்டி என்ற பெயரில் லக்ஷ்மி விரித்த பேராசை என்ற வலையில் ராஜன் சிக்கிக் கொண்டான். லக்ஷ்மிக்கு நன்றாக தெரியும், ராஜனிடம் மணியை வைக்கச் சொன்னால் அவனது பேராசையால் ஜெயிப்பதற்காக 2 மூட்டைகளிலும் கருப்பு மணியை மட்டும்தான் வைப்பான் என்று. லக்ஷ்மி யோசித்தாள். அதேபோலவே ராஜனும் நடந்து கொண்டான். எதுவுமே தெரியாதது போல் லக்ஷ்மி ஒரு மூட்டையை எடுத்தாள். எடுத்து அதை தூக்கி எறிந்துவிட்டாள். ஏய் பெண்ணே, மூட்டையை தூக்கி எறிந்து விட்டாயே. இப்பொழுது என்ன மணி இருக்கு என்று யாருக்குமே தெரியாது. என்ன மணி இருந்தது என்று தெரிந்துக்கணும். என்னிருக்கிற இன்னொரு மூட்டையை அவிழ்த்து பார்த்தால் தெரியப்போகிறது. அப்போதான் ராஜனுக்கு புரிந்தது. இவளுடைய புத்திசாலித்தனத்தால் இவள் என்னை தோற்கடித்து விட்டாள் என்று உணர்ந்தான். பேராசை கொண்ட ராஜனை லக்ஷ்மி அவளது அறிவு மிகுந்த ஆற்றலால் வென்றாள். கணவன் இழந்த சொத்தை லட்சுமி அவளுடைய அறிவு ஆற்றலை பயன்படுத்தி மீட்டெடுத்தாள். பேராசை கொண்ட ராஜனுக்கு தக்க பாடத்தை புகட்டினாள். அதன் பிறகு இருவரும் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கதையில பாப்போம்.